Welcome to SR Academy. எஸ்டெட் எக்ஸாம் பேப்பர் 2 2026 இதில் நடந்த கணித வினாக்களுக்கு தெளிவான மற்றும் விளக்கமான விடைகளை நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கொஷின் நம்பர் 91, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ராங்? எது தவறு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் எது தவறுனா இது ஸ்ட்ரைட்டாகவே ஃபார்முலா தான். என்ன அப்படின்னா புத்தகத்தில் இருக்கிற ஃபார்முலா தான். a plus b whole square is equal to a square plus b square plus 2ab. அதே மாதிரி a minus b whole square is equal to a square plus b square minus 2ab. இந்த ஃபார்முலாவில் ஏவுக்கு பதிலாக a அப்படின்னும் பிக்கு பதிலாக 1/a அப்படின்னும் சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு என்ன வரும் அப்படின்னா இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணால் a square plus 1/a square is equal to 2abன்றதுக்கு பதிலாக ப்ளஸ் 2 மட்டும்தான் வரும். ஏன்னா ஏவும் 1/aவும் கேன்சல் ஆகிடும். அது இந்த பக்கம் போனால் -2 அவ்வளோதான். இப்போ அதே மாதிரி இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணால் இதுவும் சரி. இப்போ இது ரெண்டுத்தையும் கூட்டும் பொழுது அதாவது a plus 1/a whole square இதையும் கூட்டும் பொழுது இது சரியாக வந்துடும். அப்போ இது ரெண்டுத்தையும் கூட்டும் பொழுது இது விடையாக வராது. ஏன்னா இது கழிக்கும் போது இது விடையாக வந்துடுது. கூட்டும் பொழுது இங்கே ஸ்கொயர் வராது. 2 × a square plus 1/a square தான் வரும். அப்போ எது தவறுனா ஆப்ஷன் 4 தான் தவறு. y is equal to px where p belongs to z passes through y is equal to என்ற px என்ற கோடானது எந்த புள்ளி வழியாக செல்லும்? y is equal to mxனு ஒரு கோடு இருந்தால் அது கண்டிப்பாக 0,0 வழியாக போகும். அதுவே y is equal to mx plus cன்னு இருந்தால் தான் நமக்கு வேறு எந்த நம்பர் வழியாக செல்லும். mக்கு பதிலாக p இருக்குது, அதனால் எந்த மாற்றமும் இல்லை. இப்போ இது டவுட் இருக்குது அப்படின்னா xக்கு 0 yக்கு 0 அப்படின்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது 0 is equal to 0ன்னு வருது. அப்போ ஆப்ஷன் டி தான் சரி. வேறு எதை சப்ஸ்டியூட் பண்ணாலும் நமக்கு ஆன்சர் வராது. அடுத்து 95வது கேள்வி, மர உரு வரைபடத்தை எண் கோவையாக மாற்றுக. ரொம்ப ஈஸி, புக்கில் இருக்கிறது தான். மர உரு வரைபடம் அப்படின்னா இங்கே அடியிலிருந்து பார்த்துக்கிட்டு போகிறோம். என்ன பாருங்கள், 10ஐயும் 16ஐயும் பெருக்கிறாங்க. 10 பெருக்கல் 16, ஓகேவா? அடுத்தது 6ஐ 2ஆல் வகுக்கிறாங்க. 6 டிவைடட் பை 2 இது ரெண்டுத்தையும் கூட்டுறாங்க. ப்ளஸ் இது எங்கே இருக்குதோ அதான் ஆன்சர். ஸோ பாருங்கள், 10 பெருக்கல் 16 கூட்டல் 6 வகுத்தல் 2 ஆப்ஷன் பி தான் சரியான விடை. அடுத்து கொஷின் நம்பர் 98. 99/1000 இருக்கு. 1000ல் 3 0 இருக்கிறதால இலக்கங்கள் புள்ளி 3 இலக்கங்கள் தள்ளி வரும். 2 இலக்கம் தான் இருக்குது. 3வது இலக்கத்துக்கு ஒரு 0 போட்டு புள்ளியை வச்சுக்கோங்க, கணக்கு முடிஞ்சு போச்சு. 0.099 ஆப்ஷன் பி தான் சரியான விடை. அடுத்து ஒரு வட்டத்தின் பரப்பளவிற்கும் அதன் அரை வட்டத்தின் பரப்பளவிற்கும் இடையே உள்ள விகிதம். வட்டத்தின் பரப்பளவு 1 அப்படின்னு வச்சுக்கிட்டா அரை வட்டத்தின் பரப்பளவு 1/2. ஸோ இதை நம்ம விகிதத்தை 2ஆல் பெருக்கிறோம். 2:1. ஆப்ஷன் ஏ தான் சரி. 104வது கேள்வி, ஒரு ஜோடி பகா எண்களின் வேறுபாடு 2 எனில் அது டேஷ் எனப்படும். இரட்டை பகா எண்கள், ட்வின் பிரைம்ஸ். ஒரு முக்கோணத்தின் 3 பக்கங்களின் மையக்குத்து கோடுகளும் சந்திக்கும் புள்ளி 3 பக்கங்களின் மையக்குத்து கோடுகளும் சந்திக்கும் புள்ளி அதன் சுற்றுவட்ட மையம் ஆகும். சர்க்கம்ஃபரன்ஸ். 111, சாய் சதுர வடிவத்தில் உள்ள ஒரு பூங்காவின் சுற்றளவு கொடுத்திருக்காங்க. அது 400 மீட்டர். ஒரு மூலைவிட்டத்தின் அளவு one of its diagonal is 160 மீட்டர். இப்போ அதனுடைய பரப்பளவு கண்டுபிடிக்கணும். சாய் சதுரத்தின் பரப்பளவு என்னன்னு பார்த்தீங்கன்னா 1/2 d1 × d2. இப்போ ஒரு மூலை விட்டம் கொடுத்துருக்காங்க, இன்னொரு மூலை விட்டத்தை கண்டுபிடிச்சிட்டா நம்ம பரப்பளவை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ சாய் சதுரம் எப்படி வரைவோம்? 4 பக்கங்களும் சமமாக இருக்கும், மூலை விட்டங்கள் செங்குத்தாக வெட்டி கொள்ளும்.
ஸோ ஓகேவா? இப்போ 4 பக்கங்களின் சுற்றளவு நமக்கு கொடுத்துருக்காங்க 400 மீட்டர். அப்போ ஒரு பக்கம் 100 மீட்டர். ஒரு பக்கம் 100 மீட்டர். அப்போ மூலை விட்டத்தின் அளவு 160. அப்போ அது செங்குத்தாக இரு சமக்கூறிடும் இல்லையா? அப்போ 80 பிரியும். இப்போ இன்னொரு மூலை விட்டத்துக்கு ஒரு பாதியை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். இப்போ நம்ம பித்தாகரஸ் தேற்றத்தை பயன்படுத்தி 100 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 80 ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு வருது. ஸோ 100 ஸ்கொயர் மைனஸ் 80 ஸ்கொயர். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 100 ஸ்கொயர் மைனஸ் 80 ஸ்கொயர் which is equal to a square minus b square ஃபார்முலாவில் இருக்கிறதால ஒரு தடவை கூட்டுறேன் 180 a plus b into a minus b 20. இப்போ இந்த 180 நான் பெருக்கலாம் போகிறதில்ல. அதை எப்படி எழுத போகிறோம் அப்படின்னா 20 பெருக்கல் 9ன்னு எழுதலாம். 9 பெருக்கல் 20 பெருக்கல் 20 அப்படியே எழுதிட்டேன். ஸோ நம்ம எக்ஸை கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ இது 9க்கு 3 தான் ரூட்டு, 2 பக்கமும் ரூட் எடுக்கிறோம். இங்கே 2 20 இருக்கிறதால ஒரு 20 வருது. 3 × 20 60. நம்ம எக்ஸை தான் கண்டுபிடிச்சிருக்கிறோம், இன்னொரு மூலை விட்டத்தை கண்டுபிடிக்கல. இது 60 அப்படின்னா மூலை விட்டம் இந்த பகுதியிலையும் 60 இருக்கும். அப்போ D2 இஸ் ஈக்குவல் டு 120. D1 இஸ் ஈக்குவல் டு 160. ஸோ ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுமா? 1/2 × 120 × 160. இது பெருக்குனீங்கன்னா 60ஆல் அடிபடுது, 2ஆல் வகுத்தோம்னா. ஸோ 60 × 160 9600 மீட்டர் ஸ்கொயர். ஆப்ஷன் ஏ தான் சரி. அடுத்த கேள்வி 112. த ட்ரீ டயக்ராம் ஆஃப் 16 times a and 10 less. அதாவது 16 மடங்கிலிருந்து 10 குறைவு. அதாவது 16 என்ன பண்ணணும்? ஏவால் பெருக்கி 10 கழிக்கணும். எங்கே இருக்குது பார்ப்போமா? இதை பாருங்கள், 16ஐயும் ஏவையும் பெருக்கி இருக்காங்க, அதிலிருந்து 10 கழிச்சிட்டாங்க. ஆப்ஷன் பி தான் சரி. 113வது கேள்வி. பின்வரும் இணைகளில் எவை சார்பகா எண்கள்? அதாவது சார்பகா எண்கள் கோப்ரைம் அப்படின்னா என்னன்னா, ரெண்டுத்துக்கும் பொதுவான வகுத்தி அல்லது காரணி ஃபேக்டர் இருக்காது. இப்போ இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா 17ஆம் வாய்ப்பாட்டிலே டிவைட் ஆகும். இது ரெண்டுத்துக்கும் பொதுவான வகுத்தி கிடையாது. இது ரெண்டும் 9ஆம் வாய்ப்பாட்டில் வரும், இது ரெண்டும் 3ஆம் வாய்ப்பாட்டில் வரும். ஆப்ஷன் பி தான் சரியான விடை. 118வது கேள்வி. கொடுக்கப்பட்ட அட்டவணையின் மூலம் x மற்றும் y-இன் மதிப்புகளுக்கு இடையேயான சரியான தொடர்பை கண்டுபிடிக்கவும், தேர்ந்தெடுக்கவும். என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள், இங்கே -2 இருக்குது, இங்கே 3 இருக்குது. அதாவது எக்ஸோட 5 கூட்டி இருக்காங்க. அப்படி கூட்டினா y வந்துடுது. எல்லாமே அப்படி இருக்கான்னு செக் பண்ணுங்கள். இதுலேயும் 5 கூட்டியிருக்காங்க, இதுலேயும் 5 கூட்டியிருக்காங்க, இதுலேயும் 5, இதுலேயும் 5. அப்போ y = x + 5 என்பது தான் சரியான விடை. அடுத்து ஒரு முக்கியமான தகவல், எங்ககிட்ட ப்ரீவியஸ் இயர் டெட் எக்ஸாம் கொஷின் பேப்பர்ஸ்லாம் இருக்குது, பிடிஎஃபாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பேப்பர் 1க்கும் இருக்குது, பேப்பர் 2க்கும் இருக்குது. இதில் எல்லா சப்ஜெக்ட்டுமே வந்துடும். ஸ்கூல் எக்ஸாமோட எக்ஸாம்ஸு, ஃபஸ்ட் மிட்டம், செகண்ட் மிட்டம், தேர்ட் மிட்டம், குவார்ட்டர்லி, ஆஃப் இயர்லி, ஆனுவல், பப்ளிக் எக்ஸாம் கொஷின் பேப்பர்ஸ் அனைத்துமே பிடிஎஃபாக இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் டிஎன்பிஎஸ்சிக்கும் கொஷின் பேப்பர்ஸ்லாம் இருக்குது. இந்த கொஷின் பேப்பர்ஸ்லாம் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். பரப்பளவு 140 சதுர சென்டிமீட்டரும் ஏ. இணைப்பக்க அளவுகளின் கூடுதல் a + b 10 சென்டிமீட்டரும் உள்ள சரிவகத்தின் உயரம். சரிவகத்தின் பரப்பளவுக்கு ஃபார்முலா a = 1/2 × h × a + b. இதில் நாம் கொடுக்கப்பட்டதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 140 = 1/2 × h தான் கண்டுபிடிக்க போகிறோம். a + b 10ன்னு சொல்லிட்டாங்க. 0வும் 0வும் கேன்சல் ஆகிடுது. h = 28 சென்டிமீட்டர். ஆப்ஷன் டி. 121 ரொம்ப ஈஸியான கேள்வி. 3/8 3/7 இதில் எது பெரியது அப்படின்னு கேட்குறாங்க. 8ல் 3 பங்கு போட்டால் பெரியதா, இல்லை 7ல் 3 பங்கு போட்டால் பெரியதா? 7ல் 3 பங்கு தான் பெரியது. சார் இது புரியல சார் அப்படின்னா என்ன பண்ணணும்? குறுக்கு பெருக்கல் பெருக்குங்க. 3 7 21,
3 8 24. எது பெரியது? இதுதான் பெரியது. 3/7. ஆப்ஷன் ஏ. ஒரு வகுப்பறையில் உள்ள கரும்பலகையின் நீளம் மற்றும் அகலம் முறையே 5xy² மற்றும் 8x²y³ அப்படின்னா அதனுடைய ஏரியாவை கண்டுபிடிக்கணும். அதாவது L×Bயை கண்டுபிடிக்க போகிறோம். L×B இங்கே எழுதிட்டேன். இது ரெண்டுத்தையும் நம்ம முதல்ல நம்பர் பெருக்கிறோம். I8 40, எக்ஸை பெருக்கிறோம். x⁻1 x⁻2 பெருக்கும்போது அடுக்குகளை கூட்டிக் கொள்ள வேண்டும். அதே போல் y⁻2 y⁻3 y⁻5. அப்போ 40 x³ y⁵. ஆப்ஷன் டி தான் சரி. கீழ்காண்பவற்றுள் எது செங்கோண முக்கோணத்தை அமைக்காது? நாட் a right angle triangle. செக் பண்ணுமா? அதாவது பெரிய நம்பரை ஸ்கொயர் பண்ணணும், அது மற்ற 2 நம்பரோட ஸ்கொயரோட கூடுதலுக்கு சமமானு கண்டுபிடிக்கணும். இதில் 5 இருக்குது. 5² = 3² + 4². இது கரெக்டா அப்படின்னா 5² 25, 3² 9 + 16 which is also equal to 25. அப்போ இது செங்கோண முக்கோணத்தை அமைக்கும். அடுத்த பாயிண்ட்டுக்கு இங்கே வரும். இதில் 10² = 6² + 8². இது உண்மைதானான்னு கண்டுபிடிக்கணும். 5×100 6×6 36 8×8 64 கூட்டினா 100 வந்துடுச்சு. அப்போ இதுவும் உண்மை. அடுத்து மூணாவது பாயிண்ட், இதை செக் பண்ணுமா? 4² = 2² + 3². 4² 16 4 × 9 13 தான் வருது. அப்போ இது அமைக்காது. இதையும் செக் பண்ணுமா? 12 இதில் 20² 400 12² 144 + 256. இதுவும் 400க்கு சமமாக வருது. அப்போ ஆப்ஷன் சி தான் சரியான விடை. முக்கோணம் மற்றும் சதுரம் ஆகிய பக்கங்களின் எண்ணிக்கைகளுக்கு இடையே உள்ள விகிதம். முக்கோணத்துக்கு 3 பக்கம், சதுரத்துக்கு 4 பக்கம். அப்போ இதனுடைய விகிதம் முக்கோணம் 3:4. ஆப்ஷன் பி. அடுத்து 127. ஓர் எண்ணின் காரணிகள் 1 2 3 5 6 10 15 மற்றும் 30 ஆகும். அந்த எண் என்ன? ஸோ இதில் பாருங்கள், ஒரு எண்ணின் காரணி 30 இருக்குதுன்னா கொடுக்கப்பட்ட எண்களில் 30க்கு மட்டும்தான் அதே எண் காரணியாக அமையும், வேறு எதுவுமே அமையாது. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ 30 மட்டும்தான். ஓகேங்களா? இப்போ 30 இந்த வாய்ப்பாட்டிலலாம் வருமா பாரு, செக் பண்ணுவோமா? இதுலேயும் வரும், இதுலேயும் வரும், 5ல் வரும், 6ல் வரும், 10ல் வரும், 15ல் வரும், 30ஆம் வாய்ப்பாட்லேயும் வரும். அவ்வளோதான். இந்த கணக்கு பாருங்க, பின்வருவனவற்றுள் பெரிய எண்ணை தேர்ந்தெடுக்க. ஸோ இதில் பாருங்க, ³ √4, 4th √5, 4th √6, 6th √7. இப்போ இந்த மேலே இருக்கிற நம்பர் 3 4 4 6 3 4 6 இதுக்கு எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 1 4 2, அப்புறம் திரும்ப 2ஆம் வாய்ப்பாட்டால் 1 2 1, திரும்ப 2ஆம் வாய்ப்பாட்டால் 1, 1, 1. இது எல்லாத்தையும் பாருங்கள், LCM = 12. இப்போ உள்ள நம்ம 12ன்னு வர வைக்கணும். இங்கே 3 இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ³ இருக்குது, இங்கே 3 இருக்குது. 12 3ஆல் வகுத்துட்டா மீதி 4 வரணும். அப்போ கொடுக்கப்பட்ட எண் உள்ளே இருக்கிற 4 4/4ன்னு போடுறேன். ஏன்னா 12ல் 3 இங்கே இருக்குது, மீதி 4ஆல் பெருக்கிறேன், 256. அதே போல் 4th √5. இப்போ பாருங்கள், இங்கே 4 இருக்குது, இதை 3ஆல் பெருக்கினா 12, அதனால் 5³ போடுறேன், 125. இங்கே பாருங்கள், 4th ரூட் அதே 4 தான், இதையும் நான் எதால் பெருக்கணும்? 3ஆல் பெருக்கினா சரியாயிடும். 6³ போடுறேன், 216. இங்கே 6 இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணணும்? 2ஆல் பெருக்கணும், 7 ஸ்கொயர் பண்ணுறேன், which is equal to 49. இதில் எது பெருசுன்னு பார்க்குறேன், 256 தான் பெருசு. அப்போ ³ தான் பெரியது. பெரிய எண் தான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஆப்ஷன் சி.
128 1, 2, 3, n என்பதன் சராசரி 6n/11 எனில் n இன் மதிப்பு என்ன? முதல்ல சராசரி என்பது எதற்கு சமம்? மொத்தம் பை எண்ணிக்கை. ஓகேங்களா? இப்போ இதில் மொத்தம் என்பது n இயல் எண்களின் கூடுதலுக்கான ஃபார்முலா n × n + 1/2. இதுதான் மொத்தம். பை எண்ணிக்கை என்பது மொத்தம் எத்தனை நம்பர் இருக்கு? n நம்பர் இருக்கு. ஏன்னா கடைசி நம்பர் n, which is equal to n × n + 1/2 × 1/n வரும். இது அப்படியே தலைகீழாக மாறும். இப்போ n கேன்சல் ஆகிடுது. இது எதுக்கு சமம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க? 6n/11க்கு சமம். இப்போ நாம் n சால்வ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆன்சர் வந்துடும். ஸோ இது 11. இப்போ குறுக்கு பெருக்கல் மூலமாக 11n + 11 இதையும் பெருக்கிறேன் = 2 × 6n 12n. இந்த 11n அங்கே போச்சுன்னா 11 = n. n இன் மதிப்பு 11. ஆப்ஷன் சி தான் சரி. அடுத்த முக்கியமான விஷயம், எங்ககிட்ட டெட் எக்ஸாம் வீடியோஸ் இருக்குது. ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் அண்ட் டாபிக் வைஸ் கொஷின் பேப்பர் வீடியோஸ் இருக்குது. இதே போல் டிஎன்பிஎஸ்சிக்கும் வீடியோஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 10th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸசைஸ் 1.1லேருந்து 8th லெசன் வரைக்கும் அனைத்து பாடங்களிலும் உள்ள அனைத்து பயிற்சிகளும் சால்வ் பண்ண வீடியோ இருக்குது. இது எல்லாருக்குமே ஃப்ரீயாக அனுப்புகிறோம். இது வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு வீடியோஸ் அனைத்தும் இலவசமாக அனுப்பி வைக்கப்படும். 129 3² -3, அதாவது அடுக்கின் அடுக்கு. அடுக்கின் அடுக்குன்னா நாம் பெருக்கிக்கணும். அடுக்குகளை பெருக்கும்போது 3⁻⁻6 × 2 அதே போல் -6 டிவைடட் பை 2⁻⁸ × 3⁻⁻5 இன்ட்டு இதை எப்படி போடுறேன்னா 4 2² போடுறேன். அதனுடைய அடுக்கு -3 2⁻⁻6. ஸோ ஒரே மாதிரி ஆக்கிட்டேன்னா இப்போ 2⁻⁻6ம் 2⁻⁻6ம் கேன்சல் ஆகிடுது. மிச்சம் இருப்பது 3யை நாம் என்ன பண்ணுறோம்? 3⁻⁻6 இருக்குது. இதை நாம் வகுத்தலில் இருக்கிறதால கழிக்கிறோம். -5 +5 which is equal to 3. 3⁻⁻1. ஸோ இப்போ என்ன பாருங்கள்? 3⁻⁻1 டிவைடட் பை 2⁻⁻8. இது மைனஸில் இருக்குது. இதை நம்ம தலைகீழாக மாற்றினா ப்ளஸ் ஆகிடும். 2⁻8/3⁻1 வெறும் 3. 2⁻8 என்பது 256/3. இந்த கலப்பு பின்னத்தை, இந்த தகா பின்னத்தை கலப்பு பின்னமாக மாற்றுறோம். 8×3 24, மீதி 1, 5×3 5, மீதி 1/3. 85 1/3. ஆப்ஷன் சி தான் சரி. ஏற்கனவே நம்ம வீடியோவில் பல முறை சொல்லியிருக்கோம் சராசரி கணக்குகள் இல்லாமல் இருக்காதுன்னு. இந்த எக்ஸாமில் 2 தடவை சராசரி கணக்குகள் கேட்டிருக்காங்க. 2 எண்களின் சராசரி கொடுத்துருக்காங்க. அவற்றில் ஒரு எண் 13.5, இன்னொரு எண் தான் தெரியாது, அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். ரெண்டுத்தையும் கூட்டி 2ஆல் வகுத்தா நமக்கு சராசரி 15.5. இது கணக்கில் கொடுத்துருக்காங்க. இதை நாம் சால்வ் பண்ணுறோம். 13.5 + x is equal to 2 × 15.5 அப்படின்றது 31. இப்போ x is equal to 31 - 13.5. ஸோ which is equal to இங்கே கழிச்சு பார்க்குறோம் 17.5. ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. மிகப்பெரிய 4 இலக்க முழு வர்க்க எண் எது? முதல்ல மிகச்சிறிய 5 இலக்க முழு வர்க்க எண் எதுன்னா பாருங்க 10,000 வரும். இது 5 இலக்கம். இது எதனோட வர்க்கம் அப்படின்னா 100² வர்க்கம். இங்கே 2 0 இருந்தால் 4 0 வருது.
அப்போ 99 ஸ்கொயர் தான் மிகப்பெரிய 4 இலக்க வர்க்க எண். அதாவது 99 × 99. இதை நீங்கள் போட்டிங்கன்னா 9801 வரும். ஆப்ஷன் பி தான் சரியான விடை. மீதி எதுவுமே வர்க்க எண் கிடையாது. இதை நீங்கள் டானா வகுத்தல் போட்டிங்கனாலும் அது வர்க்க எண்ணாக இல்லை. 20க்கும் 40க்கும் இடையே உள்ள ஒற்றை எண்களின் முகடு. முகடுன்றது எந்த எண் அடிக்கடி அதிக முறை வருதோ அதுதான் முகடு. இப்போ 20க்கும் 40க்கும் 21, 23 அப்படின்னு 39 வரை ஒவ்வொரு எண்ணும் ஒரு முறை தான் வருது. அதனால இதில் முகடு இல்லை என்பது தான் சரியான விடை. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கும் டிஎன்டெட் எக்ஸாமுக்கும் டெஸ்ட் பேட்ச் நன்கு திட்டமிடப்பட்ட டெஸ்ட் பேட்ச் நடத்தி வரும். இந்த டெஸ்ட் பேட்சில் சேரணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. மிகச்சிறிய மற்றும் மிகப்பெரிய ஈரிலக்க பகா எண்களை எழுதுக. பகா எண் அப்படின்றது மிகச்சிறிய ஈரிலக்க பகா எண். 2ன்னு சொல்லாதீங்க, அது ஒரு இலக்கம். அப்போ மிகச்சிறிய ஈரிலக்க பகா எண் 11. மிகப்பெரிய எண் 99, ஆனால் அது பகு எண், காம்போசைட் நம்பர். அப்போ பகா எண் எதுனா 97. அப்போ 11,97 ஆப்ஷன் சி தான் சரியான விடை. அடுத்து ஒரு அசமன்பாடுன்னு சொல்லுவாங்க, இன்இக்வாலிட்டி. இதை கொடுத்துட்டு நம்ம எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது 5 - 7x இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 40. இதில் இந்த 7x இந்த பக்கம் அனுப்பிடுறோம், 40 இந்த பக்கம் அனுப்பிடுறோம். அப்போ 5 - 40 இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 7x. அப்போ -35 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 7x. ரெண்டு பக்கமும் 7ஆல் வகுக்கும் போது -5 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு x. 7 கேன்சல் ஆகிடுது. இப்போ எக்ஸ் ஆனது சிறியது அல்லது சமமானது எதை விட அப்படின்னா -5ஐ விட. இதுதான் சரியான விடை, ஆப்ஷன் டி. 145. இவற்றில் எந்த விகிதம் ஒரு எண்ணுக்கு கூட்டல் நேர்மாறு உள்ளது? அடிட்டிவ் இன்வர்ஸ். ரேஷனல் நம்பர்ஸ்க்கு, எல்லா ரேஷனல் நம்பர்ஸுக்குமே கூட்டல் நேர்மாறு உள்ளது. அப்போ ஆப்ஷன் டி தான் சரி. அது என்ன சார் கூட்டல் நேர்மாறுனா, இந்த 7 இருக்குது, இது கூட எதை கூட்டினா 0 வரும். -7 கூட்டினா 0 வரும். இங்கே +5/7 கூட்டினா 0 வரும். இங்கே +0 கூட்டினா 0 வரும். அப்போ எல்லாத்துக்குமே அடிட்டிவ் இன்வர்ஸ் இருக்குது. 146. P(x) மற்றும் Q(x) என்பன படி 3 உடைய இரு கோவைகள் எனில் P(x) + Q(x) இன் மதிப்பு. P(x) and Q(x) are two expressions of degree 3. P(x) + Q(x) is, அதனுடைய படியும் நமக்கு 3 தான் வரும். இரண்டு பல்லுறுப்புக்கோவைகளை கூட்டும் பொழுது, சமமான பல்லுறுப்புக்கோவைகளை கூட்டும் பொழுது அதனுடைய படி அதே மாதிரி தான் இருக்குமே தவிர படி கூடாது. The spaces between any two bars in a bar graph. பட்டை வரைபடத்தில் பட்டைகளின் இடைவெளியானது சமமாகத்தான் இருக்கும், வெவ்வேறெல்லாம் இருக்காது. இவை அனைத்தும் என்பதும் தவறு, சமமாகத்தான் இருக்கும். இந்த எக்ஸாமை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் தெரிவிங்க. இந்த எக்ஸாம் ஈஸியாக இருந்ததா, எந்த சப்ஜெக்ட் ஈஸி, எந்த சப்ஜெக்ட் கஷ்டம் அப்படின்றதெல்லாம் மறக்காமல் தெரிவிங்க. இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பார்த்துருக்கீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோக்கள் வேணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இது புக்கில் இருக்கிற அதே கணக்கை அப்படியே கேட்டிருக்காங்க. 2 விகிதமுறு எண்களின் கூடுதல் 8/9. அதில் ஒரு எண் -6/11 எனில் மற்றொரு எண் என்ன? மற்றொரு எண்ணை எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டு அது கூட நம்ம இந்த -6/11 கூட்டுறோம். அப்போ என்ன வருது? 8/9 வருது. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 8/9 + 6/11 விச் இஸ் ஈக்குவல் டு, கவனிங்க, இங்கே by 99 வந்துடும். ரெண்டுத்துக்கும் பொதுவான காரணி இல்லை, அதனால் பெருக்கனா 99.
இதை கூட்டுறீங்க, பெருக்குறீங்க, குறுக்கு பெருக்கல் மூலமாக 88 ப்ளஸ் 6 9 54 142 டிவைடட் பை 99. புக்கில் இருக்கிற அதே ஆப்ஷன், அதே ஆன்சர், ஆப்ஷன் சி. நாம கடைசி கேள்விக்கு வந்தாச்சு. உங்களுடைய மதிப்பெண் என்ன வருது, மேத்ஸில் மட்டும் என்ன வருதுன்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏபிசி என்பது ஒரு முக்கோணம் என்க. ஏஎம் என்பது அதன் நடுக்கோடுகளில் ஒன்று. பிஎம் 9.6 அப்படின்னா பிசியின் மதிப்பு என்ன? ஸோ ஒரு முக்கோணம் இருக்கு, இது ஏபிசி. அடுத்தது ஏஎம் என்பது அதன் நடுக்கோடு. நடுக்கோடுனா பிசியின் மைய புள்ளியையும் அதன் எதிர்முனையையும் இணைக்கிறது தான் என்னது, நடுக்கோடு. அப்போ இது எம். மையப்புள்ளினா இது இந்த பக்கத்தை இருசம குறிடும். பிஎம் என்பது 9.6 அப்படின்னா பிசி அதன் 2 மடங்கு, அதாவது 9.6 2ஆல் பெருக்கணும். அப்போ என்ன வரும், 19.2ன்னு வரும். ஆப்ஷன் பி தான் சரியான விடை. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.